நம்ம டி ஃபேன்ஸ்க்கு இன்னொரு தரமான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ என்னன்னா, பொங்கலுக்கு வந்து டி54 படத்தை பற்றின ஒரு தரமான அப்டேட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம டி55 பற்றின அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக ப்ரொடக்ஷன் டீமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ், அதாவது நம்ம தனுஷ் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் டீம் கீழே அந்த படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு ப்ரொடக்ஷன் டீம் மட்டும் இல்லை, இன்னொரு ப்ரொடக்ஷன் டீம், அதாவது 2 ப்ரொடக்ஷன் டீம் சேர்ந்து இந்த ஒரு படத்தை வந்து இயக்க போகிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய பட்ஜெட். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 170 கோடியிலேருந்து 200 கோடி வரைக்கும் இந்த பட்ஜெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த காரணத்துக்காண்டி தான் 2 ப்ரொடக்ஷன் டீம் வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க இந்த ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பேன் இண்டியா ரேஞ்சுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து நம்ம ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் வந்து இருக்கார். ஸோ இந்த படத்தில் தெலுங்கு, அது மட்டும் இல்லாமல் மலையாளம்லேருந்து முன்னணி நடிகர்கள் இந்த படத்தில் வந்து நம்ம தனுஷ் அவர்களுடைய கோஸ்டார்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதேமாதிரி நம்ம மம்மூட்டி அவர்களை இந்த டி55 படத்துக்கு ஒரு பெரிய ரோலுக்காண்டி அப்ரோச் பண்ணிக்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதேமாதிரி நம்ம மம்மூட்டி அவர்கள் அக்செப்ட் பண்ணுறாரா இல்லைங்கிறது தெரில. பட் நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா மம்மூட்டி அவர்களை ஒரு பிக்கர் ரோலுக்காண்டி அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ஓடிடி ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனமே பார்த்திங்கன்னா பொங்கல் டைம் அப்போ அஃபீஷியலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் தான் டி55 படத்தினுடைய ஓடிடி ரைட்ஸை வாங்கியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு பக்கா ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிமாக இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தனுஷ் அவர்கள் இது வரைக்கும் நடித்த படங்களில் இந்த படம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைலண்ட் ஃபிலிமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு மார்ச் மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து நம்ம தனுஷ் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எந்தளவு வேகமாக முடியுதோ ஸோ வேகமாக ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்ங்கிற பிளானில் தான் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் கொஞ்சம் வேகமாக போயிடுச்சு அப்படின்னா பிப்ரவரியே ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் இப்போ வரைக்கும் ப்ரொடக்ஷன் டீம் வந்து மார்ச் மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆகஸ்ட்டுக்குள்ளே ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷங்கள் கழித்து நம்ம தனுஷ் அவர்களுடைய படம் ஒரு ஃபெஸ்டிவல் டேயில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எத்தனை பேர் இந்த திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்க அன்பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.